சில பேரு எப்பவுமே நெகட்டிவாவே நினைப்பாங்க. அவங்களுக்கு அவங்க நினைச்ச மாதிரியே எல்லாமே எதிர்மறையா தான் நடக்கும். அவங்க சொல்ற சில உதாரணங்களை சொல்றேன் கேளுங்க. அவசரமா பெட்ரோல் போட போனா பெட்ரோல் பங்க்ல நமக்கு முன்னாடி இருக்கிறவன் டேங்க் மூடி திறக்க முடியாம தடுமாறிட்டு இருப்பான். ஏடிஎம்ல பணம் எடுக்க போனா அங்க ஒருத்தன் ரொம்ப நேரம் நின்னு நோண்டிக்கிட்டு இருப்பான். சிக்னல் விழுந்த உடனே எல்லாரும் போனாலும் நமக்கு முன்னாடி இருக்கிறவன் வண்டியை ஆஃப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பான். ஹெல்மெட் போடாம தப்பிச்சு போயிடலாம்னு பார்த்தா நமக்கு முன்னாடி போறவன் பிரேக் அடிச்சு நம்மள நிறுத்தி போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டு போவான். டோல்கேட்ல எல்லா லைனுமே போகும். நமக்கு முன்னாடி வந்தவன் காசு தராம ஏதாவது ஒரு கார்டை காட்டி சண்டை போட்டுட்டு இருப்பான். ஆம்லெட் ஆர்டர் பண்ணி 1/2 மணி நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்போம். சப்ளையர் ஆள் தெரியாம பக்கத்துல இருக்கிறவனுக்கு வச்சிட்டு நம்மள பார்த்து, நீங்க ஆம்லெட் கேட்டீங்கல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இப்ப போட்டலாம்னு சொல்லுவான். பேங்க் மேனேஜரை பார்க்க போனா ஒருத்தன் உட்கார்ந்து ஊர்க்கதை பேசிட்டு இருப்பான். பஸ்ல நமக்கு பின்னாடி வந்தவன் அடுத்த ஸ்டாப்ல இறங்க வேண்டியவன் சீட்டை பிடிச்சு உட்கார்ந்துக்குவான். சூடா வடை இருக்குதுன்னு பார்த்தா நமக்கு முன்னாடி ஒருத்தன் விருந்தாட்கள் வந்திருக்காங்கன்னு 50 வடை பார்சல் வாங்குவான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படி யோசிக்காம எப்பொழுதுமே பாசிட்டிவா யோசிங்க. கடவுள் எப்பவும் நம்ம கூட இருக்கிறாரு. நமக்கு எல்லாமே நல்லதுதான் நடக்கும். ஆண்டவர் சொல்றத கேளுங்க. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளை. நல்லதே நடக்கும்னு எதிர்பாருங்க. கர்த்தர் நீங்க எதிர்பார்த்திருக்கிறத தருவாரு.